நம்ம வாழ்க்கையோட சில முக்கியமான விஷயங்கள் மேலே, அதாவது நம்ம இலக்குகளா இருக்கலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளா இருக்கலாம், நம்ம லைஃபோட ஒரு முக்கியமான தேவையா இருக்கலாம். அதன் மேலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கையும், ஒரு தேவையும், ஒரு ஃபோக்கஸும் இருக்குமோ, அதே அளவுக்கு நம்ம லைஃபோட தேவையில்லாத விஷயங்கள், எதிர்மறை எண்ணங்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். இல்லைனா அது உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை அது உங்களோட எண்ணங்களை தேவையில்லாத வழியில் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே எதுக்கு கொண்டு வரணும், இது ஏன் பேசணும் அப்படின்னா, நம்ம இந்த ஈர்ப்பு விதி சம்பந்தமாக என்ன பண்ணுறோம், நமக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் நமக்கு தேவையாக இருக்கோ அது எல்லாத்தையும் எழுத்து மூலமாகவோ இல்லை ஒரு ஆடியோ மூலமாகவோ இல்லை நம்ம விசுவலைசேஷன் மூலமாகவோ உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் 50% நம்ம சரியாக பண்ணிடுறோம். ஆனால் நம்ம செய்கிற தப்பு எங்கே தெரியுமா, நமக்குள்ள வேண்டாம் இதெல்லாம் ஒதுக்கிடலாம், இதெல்லாம் இருந்தால் இன்னும் எதிர்மறை எண்ணம் அதிகமாகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை கடந்து போக விடுறதே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இழப்பாக இருக்கலாம். அதுலேயே நம்ம இருக்கிறதுனால, தொடர்ந்து அதை பற்றி யோசிக்கிறதுனால, அதை எப்படியாவது சரி பண்ணணும், அது எப்படியாவது நான் எனக்கிட்ட கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி உங்களால் முடியாதுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு திரும்பவும் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் நிறைய நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மட்டுமே வேலை செய்யுது. சில நேரங்களில் முடியாது அப்படின்னு உங்கள் கான்ஷியஸ் நினைக்கிற விஷயங்களை விட்டுட்டு கடந்து அதை விட லைஃப்பில் பெட்டரான விஷயங்களை ஈர்க்க முயற்சி பண்ணுறது தான் சரின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஈர்ப்பு விதியை நினைக்கிறதா நடக்கும்னு சொல்கிறோமே, அது ஏன் நடக்காதான்னு கேட்டால், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சரி, ஆனால் இந்த நிலையில், அதாவது இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில், ஸ்ட்ரெஸ்டான சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் எதுவுமே நேர்மறையான எண்ணங்கள் கிடையாது. நேர்மறையான எண்ணத்தோடு நினச்சா மட்டும்தான் இதெல்லாம் ஈர்க்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் எதெல்லாம் கவலையாக நினைக்கிறீங்க, எதெல்லாம் பிரச்சனையாக நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், அதில் எத்தனை விஷயங்கள் உங்கள் லைஃப்க்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, அதாவது இன்றைக்கு வாழ்க்கைக்கு எதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்குது, இல்லை என் லட்சியங்களுக்கு எதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 90% உங்கள் லைஃப்க்கு தேவையே இல்லாத, இல்லை எனக்கு இப்போ முக்கியமே இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. காரணம் என்னன்னா, நமக்கு எது தேவையோ அதெல்லாம் விட்டுட்டு லைஃப்பில் இன்றைக்கி பார்க்குற விஷயங்கள், இந்த நிமிஷம் நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் விட்டு விலகி நிற்கணுமோ, எதெல்லாம் போனால் போதுன்னு விடணுமோ அதெல்லாம் விடாமல் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது திரும்ப திரும்ப நினச்சி உங்களுக்குள்ளே எதிர்மறை எண்ணங்களை க்ரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் சரியாக பண்ணாலும் சரி, உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ கிளாஸஸ் நீங்கள் போனாலும் சரி, முக்கியமானது உங்கள் லைஃப்பில் விட வேண்டிய விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து வெளியே கொண்டு போகணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனாலையும், அதை பற்றி அதிகமாக பேசுகிறதுனாலையும், அது எப்படி எனக்கு நடக்கலாம், நான் அதை சரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அதை எதிர்த்து நின்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரது வெறும் எதிர்மறை எண்ணமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் நமக்கு முடியாதுன்னு ஒரு கான்ஷியஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, இல்லை நீங்கள் அதை ரொம்ப நம்பிட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து வெளியே வர வரைக்குமாவது அதை விட்டு விலகி நிற்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் சண்டை போடுறீங்க, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் அந்த பர்சனை திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணுறேன், எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு பேசி ஆல்மோஸ்ட் அந்த பர்சன் உங்கள் மேலே இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் வர வைக்கிறது தான் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. எப்பவுமே ஒரு பிரச்சனையை விட்டு விலகி போங்க, இல்லாட்டி அது உங்களை கடந்து போகிறக்கு விட்டுருங்க. அதை பற்றி திரும்ப பேசுகிறதுனாலையும், அதன் மேலே நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இன்னும் அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி லைஃப்பில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஏன் யோசிக்கிறோம், ஏன் அதை பற்றி அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், ஏன் கவலைப்படுறோன்னு கேட்டால், அதுக்கு பாதி காரணம் என்னன்னு கேட்டால் அது நம்மளுடைய ஈகோ ஸ்டேட். அதாவது நமக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வு, இது எப்படி எனக்கு நடக்கும், இது எனக்கெல்லாம் எப்படி நடக்க முடியும்னு சொல்லி ஒரு கோவத்திலையோ இல்லை உங்களுக்கு ஆள் மனதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன எதிர்ப்பினாலேயோ அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை இன்னும் பெருசுப்படுத்துவீங்க. இல்லைனா சில பேர் அது தாழ்வு மனப்பான்மையை கருதி அது மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் என் லைஃப்பில் மூவ் ஆக முடியலன்னு சொல்லி ரொம்ப சின்ன பிரச்சனைகளை லைஃப்பில் நீங்கள் வேண்டாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை ரொம்ப எடுத்து வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி அதை இன்னும் உங்கள் லைஃப்பில் நெகட்டிவாக தான் மாற்றுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்போது இந்த நிமிஷம் உங்கள் லைஃப்பில் எனக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லை, அது எப்படியா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல், கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் விட்டிங்கனாவே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுதான் உண்மையும் கூட. இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் எது தேவை எது தேவையில்லைன்னு உங்களோட அந்த ஹையஸ்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து கோடு போடுங்க. எதெல்லாம் எனக்கு தேவை, எதெல்லாம் இன்றைக்கி எனக்கு வேணும், எதை நான் பண்ணுறேன், எதை நான் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்லேருந்து ஒதுக்குனீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்க, அது போனால் போட்டுன்னு விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், எதிர்பார்க்குற எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மறையாக மட்டுமே இருக்கும். இதை முயற்சி பண்ணுங்கள். ஆல்வேஸ் லெட் கோ த திங்ஸ் தட் யூ cannot control. எப்பவுமே இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு நம்புனீங்கன்னா
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வரும். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நன்றி.